ஃபேக்டரியில மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு VFD ட்ரிப் ஆகிறதா, டிஸ்ப்ளேல காரணம் புரியாத ஒரு ஃபால்ட் கோட் வருதா, என்னாச்சுனே தெரியாம மோட்டார் நின்னு போச்சா? இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல VFD ஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா ஒரு VFD திடீர்னு ட்ரிப் ஆகிறது ஒரு ரேண்டம் ஃபெயிலியர் கிடையாது. அது சிஸ்டமே பாதுகாக்க எடுக்கப்படுற ஒரு ஹைலி கேலிப்ரேட்டட் ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன். இந்த வீடியோல நாம VFD ஃபால்ட் கோட்ஸை எப்படி டீகோட் பண்றது, அதோட ரூட் காசஸ் என்ன, மற்றும் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா ட்ரபிள் ஷூட் பண்றதுன்னு கத்துக்க போறோம். இந்த ஃபால்ட் கோட்ஸை சரியா புரிஞ்சுக்கிட்டா சும்மா டிரைவை ரீசெட் பண்றதை விட்டுட்டு ஃபேக்டரியையே நிறுத்துற ஒரு பிரச்சனைக்கு உங்களால நிரந்தர தீர்வு காண முடியும். முதல்ல ஒரு VFD ஃபால்ட் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுப்போம். டிரைவ் தன்னிச்சையா ஒரு ஆபத்தை உணர்ந்து மொத்த சிஸ்டமையும் நிறுத்துற ஒரு ப்ரொடெக்டிவ் ஷட் டவுன் தான் ஃபால்ட். இங்க ஃபால்ட் மற்றும் அலாம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அலாம் என்பது ஒரு வார்னிங். ஏதோ ஒரு பராமீட்டர் தப்பா இருக்குன்னு டிரைவ் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். ஆனா சிஸ்டம் தொடர்ந்து இயங்கும். ஆனால் ஃபால்ட் வந்தா டிரைவ் உடனடியா அவுட்புட்டை நிறுத்திடும். இப்படி நிறுத்துறதன் மூலமா VFDக்கு உள்ளே இருக்கிற விலையுயர்ந்த IGBT காம்பனன்ட்ஸ் மற்றும் வெளியில இருக்கிற AC மோட்டரை எரியாமல் டிரைவ் காப்பாத்துது. அதனால ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் என்பது நாம தவிர்க்க முடியாத ஒரு பாதுகாப்பு கவசம். ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் அனாமலியால ஒரு பெரிய ஹார்ட்வேர் டிஸ்ட்ரக்ஷன் நடக்காம தடுக்கிறதே இந்த சிஸ்டம் தான். ஒரு VFD எப்படி ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்குதுன்னு இந்த சிக்னல் ஃப்ளோ மூலமா பார்க்கலாம். பவர் சப்ளைலேருந்து வர்ற கரண்ட் VFD கண்ட்ரோலர் வழியா ப்ராசஸ் ஆகி AC மோட்டருக்கு போகுது. இந்த கண்ட்ரோலர் சும்மா கரண்ட்டை மட்டும் பாஸ் பண்றதில்ல, அது தொடர்ந்து லைன் மற்றும் லோட் பாராமீட்டர்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பா வோல்டேஜ் மானிட்டரிங் மற்றும் கரண்ட் மானிட்டரிங் சென்சார்கள் ஒவ்வொரு நொடியும் டேட்டாவை செக் பண்ணும். இது மட்டும் இல்லாம டிரைவோட வெப்பநிலையை கண்காணிக்க டெம்பரேச்சர் மானிட்டரிங் மற்றும் மெக்கானிக்கல் ஹெல்த்தை கண்காணிக்க மோட்டார் மானிட்டரிங் என கூடுதல் நோட்ஸ் தொடர்ந்து வேலை செய்யும். இந்த எல்லா டேட்டாவும் ஒரு லாஜிக் கேட்டுக்கு போகும். நாம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற சேஃப் லிமிட்ஸை தாண்டி எந்த ஒரு பாராமீட்டர் போனாலும் அந்த கேட் உடனே ஒரு ரெட் ட்ரிப் சிக்னலை அனுப்பி மோட்டாரை நிறுத்திடும். சுருக்கமா சொல்லணும்னா ஃபால்ட் கோட் என்பது எந்த செகண்ட்ல எந்த பாராமீட்டர் அதோட சேஃப்டி த்ரெஷ்ஹோல்ட் தாண்டுச்சுன்னு VLD இன்ஜினியருக்கு கொடுக்கிற ஒரு துல்லியமான ரிப்போர்ட். இப்போ பொதுவான ஃபால்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல ஓவர் வோல்டேஜ், அதாவது OV ஃபால்ட். மோட்டார் வேகமா ஓடிட்டு இருக்கும்போது சடனா டீசலரேஷன் பண்ணா மோட்டாரிலிருந்து வர்ற ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி VFDயோட DC பஸ்ஸுக்கு ரிவர்ஸ்ல போகும். இதனால வோல்டேஜ் ஸ்பைக் ஆகும். இதை சரி செய்ய எக்ஸஸ் ரீஜெனரேட்டிவ் எனர்ஜியை டிசிபேட் பண்றதுக்கு சரியான பிரேக்கிங் ரெசிஸ்டர்ஸை நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது ஓவர் கரண்ட், OC. இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. மோட்டார்ல ஏதாவது மெக்கானிக்கல் லோட் அதிகமாச்சுன்னா அது OC ஃபால்ட். ஆனா கேபிள்ல ஏதாவது டேமேஜ் ஆகி ஃபேஸ் டு ஃபேஸ் டச் ஆச்சுன்னா அது ஷார்ட் சர்க்கியூட். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அண்டர் வோல்டேஜ் UV ஃபால்ட் என்பது பெரும்பாலும் சப்ளை சைட்ல வர்ற பிரச்சனை. இன்புட் பவர் டிராப் ஆகிறது, MCC பேனல் இஷ்யூஸ் அல்லது லூஸ் கனெக்ஷன் இருந்தா இந்த ஃபால்ட் வரும். எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்ஸை ட்ரபிள் ஷூட் பண்ண எனர்ஜி எந்த திசையில போகுதுன்னு நாம கவனிக்கணும். ரீஜெனரேஷன் மூலமா மோட்டார்ல இருந்து ரிவர்ஸ்ல எனர்ஜி வந்தா அது OV அல்லது OC. அதுவே கிரிட் சப்ளைல இருந்து வர்ற எனர்ஜி குறைஞ்சா அது UV. அடுத்து மோட்டார் ஓவர்லோட், OL, மற்றும் ஓவர் டெம்பரேச்சர், OH. பேரிங் ப்ராப்ளம், மிஷின்ல ஏற்படுற மெக்கானிக்கல் ஜாம் அல்லது பேனல் கூலிங் ஃபெயிலியர் நடந்தா இந்த ஃபால்ட்ஸ் வரும். கம்யூனிகேஷன் ஃபால்ட்ஸ் என்பது நெட்வொர்க்ல ஏற்படுற தடங்கல்கள். RS485, மாட்பஸ் RTU அல்லது ஈத்தர்நெட் மூலமா PLC கிட்ட இருந்து சரியான கமாண்ட் இந்த எயர் அடிக்கும். பெரும்பாலும் பாட் ரேட் அல்லது அட்ரஸ் செட்டிங் தப்பா இருந்தா இது நடக்கும். இது தவிர மோட்டார் பாடி ஷார்ட்டானா வர்ற கிரவுண்ட் ஃபால்ட், ஃபேஸ் கட்டானா வர்ற ஃபேஸ் லாஸ் மற்றும் வெக்டர் டிரைவ்ஸ்ல வர்ற என்கோடர் ஃபால்ட்ஸும் ரொம்ப முக்கியமானவை. மோட்டார் நிக்குதுன்னா அது எப்பவும் எலக்ட்ரிக்கல் வயரிங் பிரச்சனையாவே இருக்காது. அது ஒரு மெக்கானிக்கல் லிமிட்டா இருக்கலாம் அல்லது நெட்வொர்க்ல ஏற்பட்ட ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டா கூட இருக்கலாம். ஒரு VFD ட்ரிப் ஆனா அதை சரி செய்ய ஒரு 8 ஸ்டெப் புரோட்டோகால் இருக்கு. ஸ்டெப் 1, டிஸ்ப்ளேல என்ன ஃபால்ட் கோட் வந்திருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் 2, யூசர் மேனுவலை எடுத்து அந்த கோடுக்கான அர்த்தத்தை செக் பண்ணுங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் வெரிஃபிகேஷன். மல்டிமீட்டரை வச்சு VFDக்கு வர்ற சப்ளை வோல்டேஜ் சரியா இருக்கான்னு அளவிடுங்க. அதே போல மோட்டார் கரண்ட்டையும் சரிபார்க்கணும். பிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வருவோம். மெகர் பயன்படுத்தி வயரிங் கண்டினியூட்டி செக் பண்ணுங்க. டிரைவ் பாராமீட்டர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க.
கடைசியா மோட்டாரோட பிசிக்கல் லோட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்யணும். இந்த எல்லா செக்கிங்கும் முடிஞ்ச பிறகுதான் ஃபைனல் ஸ்டெப்பா ஒரு ட்ரையல் ரன் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எதையும் பண்ணாம ஃபால்ட் அடிச்ச உடனே சும்மா டிரைவர் ரீசெட் பண்ணி ஓட்டலான்னு நினைச்சா அது மறுபடியும் ட்ரிப் ஆகும். கடைசில மொத்த VFD ஹார்ட்வேரும் எரிஞ்சு போயிடும். நவீன தொழிற்சாலைகளில் VFDய தனியா விடுறதில்ல. ஒரு மோட்டார் VFDக்கு கனெக்ட் ஆகி அந்த VFD PLCக்கு சிக்னல் அனுப்பி அது HMI மற்றும் SCADA வரைக்கும் ஒரு பெரிய ஹைரார்க்கில இணைக்கப்பட்டிருக்கும். VFDல ஒரு ஃபால்ட் வந்த உடனே கம்யூனிகேஷன் புரோட்டோகால் வழியா PLC அதை ரீட் பண்ணும். அடுத்த செகண்ட் ரிமோட் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற SCADA சிஸ்டம்ல ஒரு அலார்ம் நோட்டிஃபிகேஷன் ஃபிளாஷ் ஆகும். இதோட மிகப்பெரிய பலன் என்னன்னா ஃபால்ட் ஹிஸ்டரி. எந்தெந்த நேரத்துல என்னென்ன ஃபால்ட் வருதுன்னு ரெக்கார்ட் ஆகுறதால மெயின்டெனன்ஸ் டீமால ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும். பிரச்சனை வந்த பிறகு ஓடிப்போய் சரி பண்றதை விட SCADA இன்டகிரேஷன் மூலமா டேட்டாவை வச்சு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவா நம்மால சிஸ்டமை மெயின்டைன் பண்ண முடியும். இதை சில ரியல் இண்டஸ்ட்ரியல் உதாரணங்கள் மூலமா பார்ப்போம். ஒரு வாட்டர் பம்ப் தொடர்ந்து ஓவர்லோட் ஆச்சு. செக் பண்ணி பார்த்தப்போ இம்பலர்ல பிரச்சனை. அதை கிளீன் பண்ணிட்டு மோட்டார் பாராமீட்டர்ஸை சரி செஞ்சதும் பம்ப் நார்மல் ஆகிடுச்சு. ஒரு கன்வேயர் பெல்ட் ஓவர் கரண்ட் ஃபால்ட் காட்டி நின்னுடுச்சு. மோட்டரை பிரிச்சு பார்க்காம பெல்ட்ல இருந்த மெக்கானிக்கல் ஜாமை கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணதுல பிரச்சனை சால்வ் ஆச்சு. ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன்ல ஓவர் வோல்டேஜ் ஃபால்ட். டீசலரேஷன் டைம் ரொம்ப கம்மியா இருந்தது தான் காரணம். அந்த டைமை கொஞ்சம் அதிகமாக்கி பிரேக்கிங் ரெசிஸ்டர் ஆட் பண்ணதும் ஃபால்ட் நின்னுடுச்சு. இதே போல தான் கம்ப்ரஸர்ல ஓவர் டெம்பரேச்சர் வந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் மிஷின்ல கம்யூனிகேஷன் ஃபால்ட் வந்தாலும் சரி, பேசிக் பிரின்சிபல் ஒண்ணுதான். எலக்ட்ரிக்கல் பிரச்சனையா இல்ல மெக்கானிக்கல் பிரச்சனையான ரூட் காசஸ் சரியா டயக்னோஸ் பண்ணா மட்டும்தான் அறிகுறிகளை ட்ரீட் பண்ணாம அந்த பிரச்சனைக்கான உண்மையான தீர்வை கொடுக்க முடியும். VFD ஃபால்ட்ஸை தடுக்கிறதுக்கு சில முக்கியமான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ப்ராப்பர் எர்த்திங் கொடுக்கணும், கரெக்ட் கேபிள் சைஸ் பயன்படுத்தணும் மற்றும் கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கு ஷீல்டட் கேபிள் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பேனல் கூலிங் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் டெர்மினல்களை பீரியாடிக்கா டைட் பண்ணணும் மற்றும் டிரைவோட பேக்கப் பாராமீட்டர்ஸை எப்பவும் கையில வச்சுக்கணும். இந்த ட்ரபிள் ஷூட்டிங் மற்றும் ப்ரிவென்ஷன் முறைகளை சரியா கையாண்டால் டவுன் டைம் குறையும், மெயின்டெனன்ஸ் செலவு மிச்சமாகும் மற்றும் உங்களோட ஃபேக்டரி உற்பத்தி திறன் அதிகபட்சமா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தேவி ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் மூலமாக நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், PLC, HMI, SCADA, VFD, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IIoT மற்றும் டெக்னிக்கல் ட்ரெய்னிங் உள்ளிட்ட முழுமையான சேவைகளை வழங்கி வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேவி ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிசினஸ் என்கொயரிஸ்க்கு deviautomationSolutions@gmail.com என்ற இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்மார்ட் டெக்னாலஜி, பவர்ஃபுல் சொல்யூஷன்ஸ். Better tomorrow.